உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வழக்கம் போல் சோழன் வந்துட்டு ஒரு புது பிரச்சனையில் சிக்கிக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி தனக்கு சாதகமாக அவர் மாற்றுறாரு, இது மூலமாக சேரனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணம் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அமைஞ்சு இந்த எஸ்பி மூலமாக சந்தாவை மீட்டு எடுத்துகிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி ஓடி வந்துடுறாரு. ஏன்னா சோழனை வந்துட்டு அவர் தப்பாக புரிஞ்சுட்டு இவர் தான் பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி அவர் திட்டும்போது சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மாலையை தூக்கி போட்டு அவர் அங்கேருந்து ஓடி போய் காரில் எடுத்துகிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி பண்ணும்போது அந்த பொண்ணும் வேகமாக ஓடி வந்து காரில் ஏறிக்கிறாங்க. ஏமா என்னம்மா எதுக்குமா நீ ஏன் காரில் வந்து இறங்குமா கீழே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, நான் இப்போ அவங்க கையில் கிடச்சேன்னா என்னை கண்டிப்பாக கொன்னே போட்டுருவாங்கண்ணே, எப்படியாவது என்னை கூட்டு போங்கண்ணே, கிளம்புங்கண்ணே, வராங்கன்னு அந்த பொண்ணும் அவசரப்படுத்துகிறாங்க. எங்கே சோழன் மாட்டிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி அவரும் கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. ஸோ பின்னாடியே 2 காருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டா வராங்க. ஸோ அப்படி பின்னாடியே வரும்போது என்னம்மா இப்படி நீ வந்து ஏறி உட்காந்துட்ட, இவங்க என்னம்மா அப்படி விடாமல் துரத்திட்டே இருக்காங்க, நீ பெரிய இடத்து பொண்ணுன்னு தானேம்மா சொன்ன, யாருமா இவங்களாம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. அப்போவுமே அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லாமா, அண்ணா ப்ளீஸ்ண்ணே எப்படியாவது போயிடுங்கண்ணே, சீக்கிரமாக போயிடுங்கண்ணே, அவங்க கையில் மட்டும் நான் மாட்டிடக்கூடாதுண்ணே, என்னை எங்கேயாவது போய் தூரமாக அந்த சைடு போய் என்னை இறக்கி விட்டுருங்கண்ணே, நான் அப்படியே போயிட்டு நான் சுரேஷை காண்டாக்ட் பண்ணி நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. யார் அவனை நம்பியா நீ போகிற, அவங்கள பார்த்த உடனே தப்பிச்சு அவன் எனக்கு என்னன்னா அவன் உயிர் தான் முக்கியம்னு ஓடுனான், அவன் ஓடின ஓட்டத்துக்கு இந்நேரம் பார்டரே தாண்டினாலும் தாண்டி இருந்திருப்பான், நீ எப்படிம்மா அவனை நம்பி போகிறேன்னு சொல்கிற, இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் உனக்கு உன் வீடு தான் சேஃபு, இதை நான் உனக்கு அண்ணனா சொல்கிறேன், அட்வைஸாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்டே போகிறாரு. அப்போவுமே சரி நான் ஒரு சைடு ஸ்லோ பண்ணுறேன், இறங்கி போயிடுறியா, அவங்க விடாமல் துரத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே அப்படிலாம் பண்ணிடாதீங்கண்ணே அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சுறாங்க. எங்கத்த உன்னை நிப்பாட்டுறதுக்காக உன்னை இறக்கி விடலாம், நிப்பாட்டினா கூட அவங்க வந்து என்னை பிடிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தா காரை மிஸ் பண்ணிடுறாங்க பின்னாடி வந்தவங்க. அப்பா பின்னாடி யாரும் வரல போலமா, இந்த தாண்டினோடனே பைபாஸை தாண்டினோடனே அந்த சைடு ஒரு ஊர் வரும், அங்கே இறக்கி விட்டுற, நீ பாட்டுக்கு போய்டு, உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஆட்டோ பிடிச்சி கூட உன் வீட்டுக்கு போயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த கலர் கார் இந்த நம்பர் கார் வந்துட்டு இருக்கு, டக்குன்னு அதை பிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாரு. ஸோ இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த கார் முன்னாடி வந்து டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. ஸோ சோழனையுமே இறங்க சொல்லி அந்த பொண்ணையுமே கூப்பிட்டுட்டு இப்போ நேராக அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்குமே பார்த்தா அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு இவனே அடி நம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. சோழனுக்கு அந்த பொண்ணை அடிக்கிறாங்களேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா எஸ்பி வந்துட்டு இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் வந்துட்டு கேட்குறாரு, அவங்க வந்து அந்த இடத்துல கார் ஓவர்டேக் பண்ணி நிற்கும் போதே யாருமா இவங்க, போலீஸ் எல்லாம் வந்துருச்சு, அதுக்குள்ளே உன் வீட்டில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறாரு. இல்லை சார், இல்லைண்ணா இவங்க வந்து எங்கள் சித்தப்பா தான், அவர் எஸ்பி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சோழனுக்கே ஒரு மாதிரி பயமாகுது. என்னம்மா இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அவங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா சோழனை போட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு எஸ்பி வீட்டு பொண்ணையே நீ வந்து தூக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. சார் நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னடா தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன், கரெக்ட் டைமில் வந்து காப்பாற்றிட்டேங்கிறனால நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசி தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அப்போவுமே சோழனை போட்டு அடிக்கும் போதுமே என்னம்மா பார்த்துட்டே நிற்கிற, என்னை அடிக்கிறாங்க, நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா என்னடா அவளை என்ன சொல்கிற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரியே பேசுகிறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் நிற்குதே தவிர இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஸோ எஸ்பி என்ன பண்ணிடுறாரு, சோழன்கிட்ட எதுவுமே கேட்காம அவரை பேசக்கூட விடாமல் அடிச்சுட்டு நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன்டா, அவன் மேலே இன்னும் 4 கேஸை போட்டு உள்ளே தள்ளி வெளியவே வர முடியாமல் பண்ணாமல் தான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்காரு. சோழன் என்ன சொன்னாலும் பேசவே விடாமல் வாய மூடுறா அப்படிலாம் திட்டிகிட்டு இருக்காரு. சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நம்ம இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ இது புது பிரச்சனையா, ஐயோ இது நிலாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ தெரியலையே, வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டாக அவரோட ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. என்னடா அவன் போனவன் இன்னும் வரலையே, அடுத்த கஸ்டமர் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க, சோழனை தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ஃபோன் வரவுமே யாரா ஃபோனில் அப்படிங்கிறாங்க. சார் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை எதுவுமே பேச விட மாட்டேங்கிறீங்க, என்னோட ஓனர் தான் சார் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஓ நீ அப்போ வேலை பார்க்குறவனா, ஓனர் ஃபோன் பண்ணுறாருன்னா அப்போ என்னடா பண்ணிட்டுருக்க நீ அப்படிங்கிறாங்க. சார் அதை தான் சார் நான் சொல்ல வரேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் அந்த ஃபோனை மட்டும் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போவுமே பேச விடாமல் இருக்கும்போது சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க. டேய் சோழா எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணா ஏன்னா நீ வேற, நான் அப்போவே கேட்டேன்ல எந்த கஸ்டமர் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாடா, நீங்கள் தான் நீ வாடான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டீங்க பாருண்ணே, நான் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிறாங்க. பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருண்ணே, ஸ்பீக்கரில் போடுறேன், நான் யார் என்ன வேலை பார்க்குறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா எல்லாத்தையும் நீ ஒரு நிமிஷம் சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரில் போடுறாரு. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்லாம் சொல்லணுமா, டே என்னடா சோழா பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே இந்த மாதிரி நீ சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்தேனே, பெருமாள் கோயிலில் ட்ராப் பண்ண சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுங்க 3 பேர் வந்தானுங்கண்ணே, சரிண்ணே நானும் கோயிலில் கூட்டி போய் ட்ராப் பண்ண போனேண்ணே,
அப்போ அங்கே நின்ன தண்டத்துக்கு இவங்க வந்துட்டு இவங்கெல்லாம் திருட்டு கல்யாணம் பண்ண போயிருப்பாங்க போலண்ணே, லவ் மேரேஜ் போல். அவங்க வந்துட்டு இவங்கள பார்த்தோன்னே அந்த பையன் எகிரி குதிச்சு ஓடிட்டானே, இவங்க என்ன பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்கண்ணே, நான் தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கண்ணே, இது எஸ்பி வீடாண்ணே அப்படிங்கிறாங்க. எஸ்பி வீடா? என்னடா சொல்லிட்டு இருக்க சோழா, நீ அவர்கிட்ட ஃபோனை கூட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்பீக்கரில் தானே போட்டுட்ருக்கேன், நீ அவங்களாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க, நீ பேசுனேன் அப்படிங்கிறாங்க. சார் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியே எஸ்பி பார்க்குறாரு. சார் உங்ககிட்ட தான் சார் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. வாங்கிட்ட ஹலோ அப்படிங்கிறாங்க. சார் வணக்கம் சார், நான் சோழனோட ஓனர் சார் அப்படிங்கிறாங்க. அவனோட ஓனர்னா அவன் பண்ண வேலைக்கு நான் அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. சார் சார் நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார், அவன் என்கிட்ட தான் சார் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், அவன் அந்த மாதிரிலாம் பண்ணல சார், அவன் வீட்டில் இருந்தான் சார், இந்த மாதிரி வந்துச்சு கஸ்டமர் வந்துட்டு வண்டி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் சார் அவனை கூப்பிட்டு அனுப்புனேன், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னையா அவனை காப்பாற்றுறதுக்காக நீ ஏதோ பொய் சொல்லி இப்போ நாடகம் ஆடிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. சார் சார் நீங்கள் என்ன பண்ணால் நம்புவீங்க சார், சொல்லுங்கள் சார், நான் கிளம்பி வரட்டுமா சார் நேரில் அப்படிங்கிறாங்க. நேரில் வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், எங்கே சார் வரணும் அப்படின்னோடனே அவங்க வீட்டு அட்ரஸை சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் நேரில் வரேன் சார், தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிட்டு போயிடாதீங்க சார், இப்போ தான் அவன் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கான் சார், அவங்க வீட்டில் வேறு 2-3 பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அவன் பொண்டாட்டிலாம் தாங்காது சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள் சார், நான் நேராக வரேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி வாயா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் அங்கே நின்றுட்டு இருக்கும் போதுமே சோழன் பார்க்குறாரு. ஏம்மா என்னம்மா உனக்கு ஒரு உதவி செஞ்சதுக்கு நீ என்னை இப்படியாம்மா பண்ணுவ அப்படிங்கிறாரு. அவகிட்ட என்னத்தடா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள போடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போவுமே அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லாமல் அது பாட்டுக்கு அழுதுகிட்டே உள்ளே போயிடுது. ஏம்மா நில்லுமா, ஏதாவது சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா வரவன் ஒரு நாடகம் போடுறான், நீ ஒரு நாடகம் போடுற, என்னத்தை வந்து அவன் உன்னை நியாயப்படுத்தினான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்க வச்சுட்டு இருக்காங்க. சோழனும் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்காரு. சரி வந்துருவாங்களான்னு அவர் வாசலை எட்டி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ எஸ்பி பார்த்துட்டு என்னடா வாசலை எட்டி பார்த்துட்டு இருக்க, உன்கிட்ட பேசினவன் இப்போ வருவானான்னு பார்க்குறியா, உண்மையாக இருந்தால் தானே வருவான், நீயே நாடகம் ஆடிருக்க, இங்கே பாருடா இன்னும் 10 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே அவன் இங்கே வரல, அடுத்து உன்னை நான் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு உன்னை எல்லா கேஸையும் போட்டு வெளியே வர விடாமல் பண்ணுறேன் இல்லைன்னு பாரு அப்படிங்கிறாங்க. சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எதுவுமே தப்பு பண்ணல சார், அந்த பொண்ணை எனக்கு நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை சார், நான் கேப் டிரைவர் சார், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. இருடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு வேற பக்குன்னு இருக்கு. ஐயோ 10 நிமிஷம் தான் வர சொல்கிறாங்க, திரும்பவும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அண்ணன் நிலா வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, உள்ள பிரச்சனை பத்தாதா கடவுளே என்னை ஏன் இப்படிலாம் சிக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே நிற்கிறாரு. டைம் ஆகிடுது, எங்கடா ஒருத்தன் வரேன்னு சொன்னால் அவனையும் காணோம், அப்போ இதுவும் ட்ராமா தானே, வாடா முதல்ல ஸ்டேஷன் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. அப்போ சோழன் வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரம்டா உனக்கு டைம் கொடுக்குறது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலரை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க. அவர் இழுத்து இப்படி வெளியில் கூப்பிட்டு வரதுக்காக இப்படி சோழனை கூட்டிகிட்டு வரதுக்கும் அங்கே வந்து ஓனர் வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. சார் இவர் தான் சார் என் ஓனர் வந்துட்டார் சார் அப்படிங்கிறாங்க. சரி ஓனர் வராரான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா கூடவே நிலாவும் வராங்க. பார்த்த உடனே அப்படியே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஐயோ நிலாவா அப்படின்ட்டு, அண்ணா ஏன்னா நிலாவெல்லாம் கூப்பிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடா சொல்லா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிகிட்டு இருக்க, நீ கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ திருட்டு கல்யாணம் பண்ண கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தானடா அவங்க இப்படி உன்ட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு உன் பொண்டாட்டி வந்து சொன்னதாடா அவங்க நம்புவாங்க, அதனால தான் நான் உன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்னா இப்படிலாம் பண்ண அப்படின்ட்டு, நிலா நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை, அவங்க இது மாதிரி கூட்டிகிட்டு போய் என்னை ட்ராப் பண்ண தான் சொன்னாங்க, அவங்க கல்யாணம் போன இடத்துல அந்த பையன் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினச்சி தப்பாக கூட்டிகிட்டு வந்து இப்படி வச்சுட்டு இருக்காங்க நிலா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்க்குறேன் சோழன் அப்படியே பார்க்கும்போது சோழனோட கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கு. பார்த்துட்டு என்ன சோழன் உங்களை அடிச்சாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா அப்படிங்கிறாங்க. சோழன் அடிச்சாங்களான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்கு நீங்கள் சோழன் அடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா வந்த உடனே இப்படி திமிரா பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன சார் பண்ணணும், தப்பே பண்ணாத ஒருத்தரை, சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் அடிச்சிட்டு இருப்பீங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, நீங்கள் போலீஸாகவே இருக்கலாம் சார், போலீஸ்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா, ஃபஸ்ட்டு உண்மை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவர் மேலே கை வச்சிருக்கணும், எந்த தைரியத்தில் நீங்கள் அவர் மேலே முதல்ல கை வச்சிங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவன் என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன வேலை பார்த்தாரு, ஒரு கேப் டிரைவராக அவர் வந்துட்டு பிக்கப் ட்ராப்புக்கு தானே அவர் போயிருக்காரு, அதுக்காக அவனுங்க தப்பிச்சு போயிட்டானுங்கன்னா நீங்கள் அவர் மேலே கை வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அதை எப்படிமா நம்ப சொல்கிறேன், என்ன நீ யார் முதல்ல அப்படிங்கிறாங்க. சார் நான் யாருன்னு கேட்குறீங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் சார், நான் அவரோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி நான் நம்புறது அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு என்ன சார் நம்பணும், ஒரு பொண்ணு நானே வந்துட்டு அவர் என்னோட புருஷன் சொல்கிறேன், இது கூட அவரோட ஓனரும் வந்திருக்காரு, இதுக்கு மேலே நாங்கள் என்ன சார் சொல்லணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது சோழன் உங்களோட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாரு. ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணா சோழன் ஃபோனை கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள் சார், இதுதான் அவரோட ஃபோனை, காலையில் அவரோட ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க வான்னு சொல்லி கூப்பிட்டாரு, அந்த கால் அதில் இருக்கும் பாருங்கள், இதில் உங்கள் பொண்ணோட நம்பர் வந்துட்டு இதில் ஏதாவது சேவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பொண்ணுக்கிட்ட
பொண்ணுக்கிட்ட காண்டாக்ட் பண்ணாமல் அப்படி அவர் கூட்டிகிட்டு போயிருக்கவும் முடியாது. அப்படி ஏதாவது பேசியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த பொண்ணோட நம்பர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் பொண்ணு எங்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குமா என் பொண்ணெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல வர சொல்லுங்கள் சார். அந்த பொண்ணு இல்லாமல் எப்படி சார் பண்ண முடியும்? சோழன் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எங்க நிலா, நான் பாட்டுக்கு கிளம்பி வரலான்னு வந்தேன். அந்த பொண்ணு வண்டியில் ஏறி வந்து உட்காந்துக்குச்சு. இப்போ இடையில வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. பாருங்கள் சார், அந்த பொண்ணே வாயை திறக்க மாட்டேங்கிறான்னா இப்போ தப்பு யார் மேலே இருக்க? முதல்ல நீங்கள் உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களோட ஓனருமே பார்க்குறாரு. சார் ப்ளீஸ் சார், இதில் தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் சார். வீட்டில் தானே சார் இருக்கும், வர சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சரின்னு பார்த்துட்டு அண்ணி போய் பாப்பா கூட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே ஏமா நீ தான் அந்த பொண்ணா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு நிற்கும்போது, இவரை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இவர் என் ஹஸ்பண்டை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காரு, முன்னாடியே தானே அடிச்சிருக்காரு, அப்போ கூட நீ ஏன் வாயை திறந்து சொல்லலை? இவருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா, என்னை எதுவுமே பேச விடலை இவங்க அப்படிங்கிறாங்க. எதுவுமே பேச விடலைன்னா அவங்க அடிக்கிற வரைக்கும் நீ வேடிக்கை பார்த்துட்டு நின்னியா? முதல்ல உன் மொபைல் எங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் எஸ்பி பார்த்துட்டு, நீ எதுக்குமா என் பொண்ணோட மொபைல்லாம் கேட்குற அப்படிங்கிறாங்க. சார், தப்புனா யார் பண்ணாலும் தப்பு தான். முதல்ல அந்த பொண்ணோட மொபைலை வாங்கி பாருங்கள். அந்த பொண்ணு யார் யாருக்கு கால் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எப்படி அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசியிருப்பால, அந்த நம்பர் இருக்கும். இல்லைனா என் ஹஸ்பண்டோட நம்பரை முதல்ல அதில் போட்டு பாருங்க. அந்த பொண்ணு சேவ் பண்ணியிருக்காளா, இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு எத்தனை வாட்டி அவள் ஃபோன் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது 2 பேரோட மொபைல்லுமே 2 பேரோட காண்டாக்ட் நம்பரும் இல்லைங்கும்போது அப்படியே பார்த்துட்டு ஆமாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இருக்காது சார், எப்படி இருக்கும்? அவர் என்னோட ஹஸ்பண்ட். என் வீட்டில் இருக்கும்போது இவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிக்கப் வந்திருக்குடா, கூட்டிகிட்டு போன்னு சொல்லி சொன்னார். எங்கள் வீட்லேயே அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதில் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரி டியூட்டி ஆச்சேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்தார். இப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் கையெல்லாம் வச்சுருக்கீங்க சார், இதெல்லாம் நியாயமே இல்லை. எப்படி நீங்கள் யாரு கேட்டு கையை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவுமே பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் போலீஸுங்கிறதையும் தாண்டி நான் ஒரு பேரண்ட்டாக என் அண்ணன் பொண்ணுமாவை அந்த மாதிரி போய் ஒரு சுச்சுவேஷனில் நிற்கும்போது பார்த்த உடனே இவன் தான் அது பண்ணிட்டானோன்னு தோணுச்சு எனக்கு. அதனால நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், காதலுக்கு நீங்கள் எதிரியாக வேணா இருக்கலாம், அதுக்காக நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை பண்ணணும்லாம் எந்த அவசியமும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, காதலுக்கு எதிரிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தகுதி தராதாரம் வேணும். என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னா காலத்துக்கும் நாங்கள் எப்படி வளர்த்தோமோ அந்த மாதிரி லைஃபுக்கும் அவன் வச்சு பார்த்துக்குவானா அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்காங்கிறதாவது இருக்கணும்ல. அவன் ஒன்றுமே இல்லாதவன் அந்த பையனை போய் லவ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தா, அதனால நாங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்து வேறு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம். அதையும் மீறி அவள் போகிறாங்கும் போது எங்களுக்கு கோவம் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி நாங்கள் காதலுக்கு எதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உன் வீட்டுக்காரன் வந்து ட்ராப் பண்ண தானே போனான், அங்கே எதுக்கு அவன் நின்றுட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே பார்க்குறாரு. கேட்குறாங்கல்ல சோழன், சொல்லுங்கள் உங்கள் வேலை என்ன? ட்ராப் பண்ண தானே போனீங்க, ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் வர வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு உள்ளே போய் நின்னீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து நிலா அப்படிங்கிறாரு. கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் சோழன், கடுப்பேத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அண்ணனோட கல்யாணமும் இப்படி தான் நின்று போச்சு கோவிலில் போயிட்டு. அந்த மாதிரி இவங்க கல்யாணம் பண்ண போனாங்களா, அதனால் என் அண்ணன் கல்யாணம் நின்று போயிடுச்சு. சரி, இவங்க கல்யாணம் எப்படியோ என்னவோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு. அண்ணன் கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, சரி இவங்க கல்யாணத்தையாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போய் நின்னேன் அப்படிங்கிறாங்க. அண்ணன் கல்யாணம் நின்று போச்சுன்னா என்னம்மா சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. சார், அது எங்கள் வீட்டில் போயிட்டுருக்க பிரச்சனை சார். எங்கள் அண்ணனுக்கும் வந்து கல்யாணம் இது பண்ணி நேற்று தான் சார் மண்டபத்தில் போயிட்டு நாங்கள் கோவிலில் தான் கல்யாணம் பண்ணலான்னு வச்சுருந்தோம். ஆனால் அங்கே வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல பொண்ணு வீட்டிலேருந்து வந்துட்டு துப்பாக்கிலாம் காட்டி கன் பாயிண்ட்டில் வச்சு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. அந்த ஒரு இதில் எதுவும் அப்படி இருந்திருப்பாரு. நாங்கள் எல்லாம் அந்த கஷ்டத்தில் தான் சார் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. கன் பாயிண்ட்டில் வச்சு கூப்பிட்டு போனானா? யாருமா அவன்? எந்த ஊரை பொண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த ஊர் இல்லை சார், அவங்க பீகார் அப்படிங்கிறாங்க. பீகாரா? அப்படின்னா பொண்ணுக்கு சம்மந்தமா இதில் அப்படிங்கிறாங்க. சார், அவங்க மாமா தான் சார், அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்களாம். இந்த மாதிரி கன்னெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். அவங்களுக்கு பிடிக்கல, எங்கள் அண்ணனை தான் பிடிச்சிருந்துச்சு. அதனால் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால சரி நாங்களும் அவங்க அண்ணனோட சம்மதத்தோடு தான் அந்த பொண்ணுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணோம் சார். லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்க இந்த மாதிரி கன் பாயிண்ட்டில் வச்சு பொண்ணையும் அவங்க அண்ணனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். எங்கள் அண்ணனே வருத்தத்தில் உட்காந்துருக்காரு. வீட்டில் இருக்க எல்லாத்துலேயும் நாங்கள் அந்த மாதிரி தான் சார் உட்காந்துட்ருக்கோம். அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனைலாம் வீட்டில் யாரும் தாங்க மாட்டாங்க சார், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, அவனை தப்பாக நான் ஏதோ புரிஞ்சுட்டு அடிச்சிட்டேன், சாரிப்பா, தேவையில்லாமல் அவசரப்பட்டுட்டேன் நானும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார், ஆனால் நான் கொஞ்சம் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம், நீங்கள் கேட்கவே இல்லை, அதனால தான் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, பரவாயில்ல, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ திரும்பவுமே அவர் சாரிப்பா, தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சோழன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓனர் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கார் வரைக்கும் போன சோழன் திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. திரும்ப வந்துட்டு சார் அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்த்துட்டு என்னப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா, நான் தான் தப்பாக ஏதோ யோசிச்சு பண்ணிட்டேன், உன்னை அடிச்சிட்டேன், சாரின்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்னப்பா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சாரி கேட்கறதுக்காக நான் வரல சார், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா நீங்கள் அப்படிங்கிறாங்க.
என்ன உதவி பண்ணணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இப்போ சொன்னோம்ல என் அண்ணனோட கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு. சந்தாக்கு இது இதில் வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை சார். ஆனால் அவங்க வந்துட்டு எப்படியும் இன்னும் 1-2 நாளில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க சார். அந்த அவங்க மாமா கூடயே. அவர் ரொம்ப மோசமான ஆள் சார். அப்படி எதுவும் கல்யாணம் பண்ணி வச்சா சந்தா வந்துட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார். எப்படியாவது சந்தாவையும் எங்கள் அண்ணனையும் சேர்த்து வைக்க முடியுமா சார்? அவங்ககிட்ட வந்துட்டு எப்படியாவது காப்பாற்ற முடியுமா? இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு அவங்க மேஜர்னாலே அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை பண்ணக்கூடாதுல்ல சார். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு. எனக்காக இந்த ஒரு உதவியை பண்ண முடியுமா? நீங்கள் போலீஸ் தானே அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு சரிப்பா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. சரி நீ அப்புறமா ஸ்டேஷனுக்கு வா, என்னென்ன டீட்டெயில்னு வந்து சொல்லு. அந்த பொண்ணு எந்த ஊரில் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் என்ன, அவங்க பேரெல்லாம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்லு. உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கும் தெரியும் சார். நான் பேசிவிட்டு நான் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டே கூட வரேன் சார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ நேராக ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுமே பார்க்கும்போது சாரிம்மா, ஆனாலும் இருந்தாலும் நீ ரொம்ப தைரியமாக என்கிட்ட வந்துட்டு ஒரு எஸ்பின்னு கூட ஒரு இது இல்லாமல் ரொம்ப தைரியமாக நீ பேசின உன் புருஷனுக்காக அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், தப்பு பண்ணியிருந்தா தானே பயப்படணும். என் புருஷனும் தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல. தப்பு எல்லாமே உங்கள் பொண்ணு சைடில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் மேலே கை வச்சுருக்கீங்கங்கும்போது எனக்கு ஒரு ஒய்ஃபாக கோவம் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா நல்லா இருங்க போங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் நான் போயிட்டு எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் சார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அந்த பொண்ணோட ஃபோட்டோ அதெல்லாம் அப்புறம் அவங்க எந்த ஏரியா எல்லாமே நீ கொஞ்சம் வந்து சொல்லு, நான் உனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுறேன். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணால் போதும் சார், அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ போ அப்படிங்கிறாங்க. சரின்னு இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா நிலா வந்து உருன்னு மூஞ்ச வச்சுட்டு இருக்காங்க. நடேசனை அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. என்ன நிலா அங்கே அப்படி பேசுனேன், இப்போ வந்து இப்படி உருன்னு மூஞ்ச வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க, அங்கே அவங்க முன்னாடி உங்களை வந்து திட்ட சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இப்போ நீ திட்ட தான் போறியாண்ணே அப்படிங்கிறாங்க. திட்டாமல் அப்புறம் என்ன உங்களை கொஞ்சுவாங்களா? எந்த வேலைக்கு நீங்கள் போனீங்களா போய் ட்ராப் பண்ணிங்களா? நீங்கள் பாட்டி கிளம்பி வர வேண்டியதானே. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை, அவன் ஓடுறான் இல்லை அந்த பொண்ணு நிற்குது, உங்களுக்கு என்ன அதில்? உங்களை யார் கோயில் விழாலாம் போய் நிற்க சொன்னது? அங்கே போய் நின்னனால தானே அந்த பையன் மாலை தாலியெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டு அவன் ஓடி போயிருக்கான். தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் சிக்கிறீங்க. எத்தனை வாட்டி சோழன் உங்களுக்கு சொல்கிறது, கொஞ்சமாவது எந்த விஷயம் செஞ்சாலும் யோசிச்சு பண்ணுங்க. நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, உங்கள் பின்னாடி ஃபேமிலி இருக்காங்க, நான் இருக்கேன். எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்காத. அண்ணன் கல்யாணம் இந்த மாதிரி ஆயிடுச்சா, அதே மாதிரி கோவில் அதே மாதிரி கல்யாணம் அப்படிங்கும்போது என் மனசு என்னமோ அண்ணன் கல்யாணம் தான் நின்று போயிடுச்சுங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிடுச்சு. சரி இந்த கல்யாணம் நல்லா நடந்தாலாவது எங்கே என் அண்ணன் கல்யாணம் நடந்துராதா, சந்தாவை கூட எப்படியாவது சேர்ந்துராதான்னு அந்த மாதிரி ஒரு யோசனைக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. ஏன்டா டேய் நீ யோசிக்கிறது என்ன? உன் அண்ணன் கல்யாணம் நடக்கணும், உன் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினச்சின்னா அந்த பொண்ணை போய் கூப்பிட்ற வழியை பார்க்கணும்டா. அது எங்கே இருக்குது என்னன்னு தேடணும். அதை விட்டுட்டு இன்னொருத்திக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சா நீ வந்துட்டு உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிரும், நீ எந்த மாதிரிடா நீ நம்பின? வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு அந்த பொண்ணு வந்துரும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்படிடா வரும்? எவனாவது போய் பீகாரில் போய் தேடணும்னு யோசிச்சிங்களாடா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்குறாங்க. இல்லை அங்கிள், இப்போ இந்த இடத்துல அவர் போய் மாட்டினாரு அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, இவர் என்ன அப்படி பண்ணிட்டு வந்தார் தியாகி அப்படிங்கிறாரு. இல்லை அங்கிள், அவர் எஸ்பி தானே, அவர் நான் பண்ணது தப்பு தான், தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு கையை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டார் அப்படிங்கிறாங்க. கையை வச்சிட்டானா? அப்படியா சோழா, அடி வாங்கினியா அப்படிங்கிறாங்க. என்ன நீ ஏதோ சந்தோஷமாக கேட்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. இல்லைடா கேட்குறேன், அடி வாங்கினியா, அடிச்சாரா அவர் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க பொண்ணை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சா அடிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி அடி வாங்கினியா, அப்போ சரி அப்படிங்கிறாரு. யோ கடுப்பேத்தாதையா, இதுக்கு தான் நீ என்ன கேட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு அங்கிள் சொல்கிறது கேளுங்க, இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு, பீகாருக்கு போயிட்டு எப்படியாவது செக் பண்ணி சொல்ல முடியுமா, அவங்கள காப்பாற்றிட்டு வர முடியுமான்னு பேசியிருக்காரு. அண்ணனை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கா, எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் பயப்படாதீங்க, இந்த மாதிரி சந்தாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு, அண்ணன் வந்தோடனே அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ஏதோ ஒரு நல்லது நடந்தால் சரி அப்படின்றாங்க. இப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு நிற்கும்போது, இங்கே பாருங்கள் சோழன், இந்த வாட்டி ஏதோ ஒன்று நடந்துருச்சுங்கிறனால எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும், எல்லா இடத்துலையும் நான் வந்து நிற்பேன்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி யோசிக்காமல் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மாட்டிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்க யாருமே நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே சோழன் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு மூலமாக அந்த எஸ்பியை வந்துட்டு சந்தாவை மீட்டு கொண்டுட்டு வந்து சேரன் கூட சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.